முருதுளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது, வேண்டா வெறுப்பாக ஒருமுறை ஏகாதசி விரதம் இருந்த மன்னர் கூட சொர்க்கலோகம் சென்றடைந்த புராண மகிமையை கூறும் ரமா ஏகாதசி விரத மகிமை. நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒவ்வொரு ஏகாதசியின் பெருமைகளையும் அதன் புண்ணியங்களையும் விவரிக்கும் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருந்து ரமா ஏகாதசிக்கு உண்டான மகிமையினை காண்போம். ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையில் நடைபெறும் சம்பாஷணையில் யுதிஷ்டர் கார்த்திகா மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதன் மகிமை என்ன என்று விளக்கமாக கூறும்படி பகவான் கிருஷ்ணரிடம் வேண்டுகின்றார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, ஓ அரசர்களில் சிறந்த யுதிஷ்டரா, இந்த ஏகாதசி ரமா ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இந்த ரமா ஏகாதசி விரதத்தை ஒருவர் கடைபிடிப்பதன் மூலம் இகவாழ்வில் தனது அனைத்து பாவங்களையும் தொலைத்து மிகவும் உயர்ந்த பரவாழ்வை அடைய முடியும். அதனை பற்றி கூறுகிறேன் கேள் என்று கூறி விளக்குகின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டர மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம். முன்பு திரேதாயுகத்தில் நேர்மையுடனும் சாஸ்திரங்களை மிகவும் தெளிவாக பின்பற்றியும் ஆட்சி புரிந்த முசகுண்டா என்ற ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு இந்திரன், வருணன், யமதர்மராஜன் மற்றும் விபீஷணன் ஆகிய அனைவரும் உற்ற நண்பர்களாக இருந்தனர். அவர் தனது மகளுக்கு புண்ணிய நதியாம் சந்திரபாகு என பெயரை சூட்டி மகிழ்ந்தார். முசகுண்டா தனது மகளை சந்திரசேனா என்ற மன்னனின் புத்திரனாகிய சோபனாவிற்கு மணமுடித்து கொடுத்தார். திருமணம் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு ஒருமுறை கார்த்திகா மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய தசமி திதியன்று சந்திரபாகு தனது தந்தையை காண்பதற்காக தனது கணவர் சோபனாவுடன் அரண்மனைக்கு வந்திருந்தனர். முசகுண்டா சாஸ்திர விதிகளை மிகவும் முறையாக கடைபிடித்து வருபவர். ஆதலால் ஏகாதசி விரதத்தை அவர் மட்டும் முறையாக கடைபிடிப்பதோடு நில்லாமல் நாட்டு மக்கள் அனைவரையும் கண்டிப்பாக விரதம் கடைபிடிக்குமாறு ஆணை பிறப்பித்திருந்தார். ஆகவே அவரது ராஜாங்கத்தில் தசமி திதியன்று, அதாவது ஏகாதசிக்கு முதல் நாள் அன்று முரசு கொட்டி மறுநாள் ஏகாதசி என்று தண்டோரா போட்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஸ்ரீஹரியை மனதில் நினைத்து தியானம் செய்து விரதம் இருக்க வேண்டும் என்று கூறுவதை வழக்கமாக வைத்திருந்தார். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு கூற நினைக்கின்றோம். பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருந்து மன்னர் முசகொண்டாவின் தண்டோரா போட்டு ஏகாதசியை அறிவிக்கும் முறையை தெரிந்து கொண்ட நாள் முதலாக நாமும் நமது தாமிரா தர்மரஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு தற்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ஷேர் சாட் என அனைத்து தளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றிய ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். சரி, வாருங்கள் மீண்டும் புராணத்தினுள் புகுவோம். சந்திரபாகுவின் கணவர் சோபனா மிகவும் உடல்நிலை நலிவுற்று இருந்தார். இந்த சூழலில் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பது என்பது கண்டிப்பாக இயலாத காரியம் என்று சந்திரபாகு தனது கணவரிடம், பிரியமானவரே, எனது தந்தை ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதை மிகவும் கண்டிப்பாக வலியுறுத்துபவர். இப்போதைய சூழலில் நீங்கள் அவரது ஆணையை பின்பற்ற முடியாது என்றால் இங்கிருந்து சென்றுவிட வேண்டியதுதான். ஏனென்றால் ஏகாதசி அன்று எங்கள் ராஜ்யத்தில் 5 அறிவு மிருகங்களாகிய யானை, குதிரை போன்ற உயிரினங்கள் கூட எந்த உணவும் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது 6 அறிவு மனிதர்களாகிய நாம் எப்படி உண்ண முடியும் என்று கூறினாள். இவை அனைத்தையும் கேட்ட மன்னர் சோபனா ஏகாதசி விரதத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்ற போதிலும், அரசர் தனது மாமனாராகவே இருந்த போதிலும், தற்போது இருக்கின்ற ராஜ்யத்தின் அரசரின் ஆணை என்பதாலும் மற்றும் தனது பிரியமான மனைவியின் மனம் வருந்த வேண்டாம் என்ற காரணத்திற்காகவும் தானும் ஏகாதசி விரதம் இருப்பதாக தெரிவித்தான். இதனை கேட்ட சந்திரபாகு மிகவும் மகிழ்ச்சி கொண்டாள். அடுத்த நாள் ஏகாதசி அன்று ராஜ்யத்தில் அனைவரும் எந்த உணவும் உண்ணாமல் விரதம் இருந்து ஸ்ரீஹரியை துதித்து வந்தனர். சோபனாவும் எதுவுமே உண்ணாமல் விரதம் இருந்தார். ஆனால் அன்று அவருக்கு வழக்கத்தை விட மிக அதிகமாக பசியும் தாகமும் எடுத்தது. இருப்பினும் தன்னால் முடியவில்லை என்று தெரிந்தும் இரவு வரை விரதத்தை தொடர்ந்தார். ராஜ்யம் முழுவதும் இரவில் பகவான் ஸ்ரீஹரி நாமத்தை கண்விழித்து ஜெபித்து வந்தனர். ஆனால் இதற்கு முன்பு இதுபோன்று ஒரு நாள் கூட
முழுவதும் உண்ணாமல் இருந்து பழக்கப்படாததாலும் மேலும் உடல்நிலை மிகவும் நலிவுற்ற காரணத்தினாலும் மறுநாள் காலை துவாதசி அன்று சோபனா மரணமடைந்து விட்டார். வேண்டா வெறுப்பாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்திருந்தாலும் ஒரே ஒரு முறை ரமா ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்ததின் பலனாக மன்னர் சோபனா அவரது மரணத்திற்கு பின் இந்திர லோகத்திற்கு அடுத்தபடியாக உள்ள மந்திராச்சலமலை என்ற இடத்தில் உள்ள சொர்க்கலோகத்தில் பொன்னும் வைரமும் வைடூரியங்களாலும் தூண்களாகவும் கதவுகளாகவும் இருக்கைகளாகவும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையில் ஒரு ராஜா போல அமர்த்தப்பட்டார். அவருக்கு இந்திரலோகத்து இசைக்கலைஞர்களாகிய கந்தர்வர்களும் இந்திரலோகத்து நடன மங்கைகளாகிய அப்சரஸ்களும் பணிவிடை செய்தனர். அவருக்கு இந்திரனுக்கு அடுத்தபடியான மரியாதை கொடுக்கப்பட்டு அனைத்து உபசரணைகளும் செய்யப்பட்டன. இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் சொர்க்கலோகத்திற்கு தனது தபோ வலிமை மூலமாக வருகை புரிந்த சோமசர்மா என்ற அந்தணரை கண்டார் மன்னர் சோபனா. அவரை கண்டவுடன் தனது ஆசனத்தில் இருந்து உடனடியாக எழுந்து சென்று அவரை வணங்கி வரவேற்று அவரிடம் ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றார். அந்தணரே, நான் முழு மன ஈடுபாடு இல்லாமலும் நம்பிக்கை இல்லாமலும் ரமா ஏகாதசி விரதத்தை என் மனைவி சந்திரபாகு கூறிய ஒரே காரணத்தினால் கடைபிடித்தேன். ஆனால் அதற்கு பலனாகவே நான் இப்படி ஒரு சுகபோக ராஜபோக பரவாழ்வை அனுபவிக்கின்றேன். அந்தணரே, இந்த ராஜபோக நிலை என்பது தற்காலிகமானது என்றும் சிறிது நாட்களில் சென்றுவிடும் என்றும் அறிந்தேன். ஆகவே தாங்கள் தயவு செய்து எனது மனைவி சந்திரபாகுவை சந்தித்து இந்த நிலை குறித்து விளக்கி எடுத்து சொல்லி எனக்கு எப்பொழுதும் இந்த ராஜ வாழ்க்கை நிலைத்திருக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். அந்தணரும் அவரின் வேண்டுகோளை ஏற்று முசகுண்டாவின் அரண்மனைக்கு சென்று சந்திரபாகுவினை சந்தித்து நடந்த விஷயங்களை எடுத்து கூறினார். சந்திரபாகு மிகவும் சந்தோஷப்பட்டாள். அதே நேரம் இதனை நம்ப முடியாமல் அந்தணரிடம் இது உண்மைதானா என்று வினவினாள். அப்படியென்றால் என் கணவர் இருக்கும் மந்திராச்சல மலைக்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று வேண்டினாள். அதற்கு அந்தணர் சரி என்று கூறினாலும் இந்த பூத உடலோடு அனைவரும் அங்கு செல்ல முடியாது. அதனால் வாமதேவ மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் இது குறித்து ஒரு உபாயத்தினை அறிவோம் என்று கூறி சந்திரபாகுவை தன்னுடன் அழைத்துச் செல்கின்றார். பின்னர் வாமதேவ மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்து நிலைமைகளை விளக்கி கூறி அவரிடம் உபாயமும் கேட்கின்றனர். வாமதேவ மகரிஷியும் தனது தபோ வலிமை மூலமும் மற்றும் பல வேத மந்திரங்களை பிரயோகித்தும் மேலும் சந்திரபாகு தனது 8 வயது முதல் மிகவும் பரிபூர்ண நம்பிக்கையோடு இருந்து வந்த ஏகாதசி விரதத்தின் மொத்த பலனையும் தாரை வார்த்து புனித நீரை தெளித்து சந்திரபாகுவை சொர்க்கலோகம் செல்வதற்கு ஏற்ப ஒளி உடலாக மாற்றினார். இதன் மூலம் சந்திரபாகு தனது கணவர் இருக்கும் மந்திராச்சல மலைக்கு சென்று தனது கணவரின் அருகிலேயே அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தாள். அவளைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் உற்ற சோபனாவிடம், எனது பிரியமானவரே, நான் உங்களை ஏகாதசி விரதம் இருக்க கூறியது உங்கள் நலனை கருத்தில் கொண்டுதான் என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் நான் எனது 8 வயது முதல் இருந்த ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனை கொண்டே இப்பொழுது இந்த ஒரு உன்னத நிலையை அடைய முடிந்தது என்றும் கூறினாள். இவ்வாறு அவர்கள் சொர்க்கலோகத்தில் குறிப்பிட்ட காலம் இருந்து அதன் பின்னர் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் பாத கமலங்களை அடைந்தனர். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மகாராஜா யுதிஷ்டரிடம் ரமா ஏகாதசி விரத மகிமையை தெளிவாக எடுத்து கூறினார். மேலும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களும் இந்த புண்ணிய கதையை கேட்டவர்களும் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களும் மிகுந்த புண்ணியத்தை அடைவார்கள் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆகவே அன்பர்களே, நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று நாம் கூறினாலும் கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக ஒருவேளை அடுத்த ஜென்மா இருப்பினும் அந்த ஜென்மாவில் கூட மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்க இந்த ரமா ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை: வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று 3 வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம், அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப 1 வேளையோ அல்லது 2 வேளைகளோ இருக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள்
பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜெபிக்கலாம். அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம். இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம். முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம். நமது தாமிரா தர்ம ரக்ஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும். வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை, அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய.